ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி மாடி தோட்டத்தோட ஃபுல் வியூவை தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். மாடியில் தான் வீடும் அமைஞ்சிருக்கு. மேலே வரும்போதே பக்கத்தில் சைடில் ஒரு பெரிய மாமரம் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இது அப்படியே வீட்டோட ஃப்ரண்ட் வியூவுங்க. பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது. நான் முன்னாடி பக்கம் க்ரீன் ஷெட் போட்டிருக்கேன் வெயிலுக்காக. அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்திங்கன்னா ஒரு பெரிய குரோட்டன் செடி, அது பக்கத்துலேயே ஒரு பலகை போட்டு ரோஜா மல்லி செடிகள் எல்லாத்தையுமே நான் நீட்டாக அடுக்கி வச்சுட்டேன். ஏன்னா இனிமேல் வர்றதெல்லாம் மழைக்காலம், அதனால் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரண்ட் வியூவில் கொஞ்சம் வெயில் படுற இடத்துல இந்த பெரிய பெரிய செடிகளெல்லாம் அப்படியே வச்சு வச்சாச்சு. இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது அப்படியே ஃபுல்லாக ஃப்ரண்ட் வியூங்க. அப்படியே சைடில் வந்திங்கன்னா மார்க்கோடைய வீடு ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. மார்க்கோட வீடு ஃபுல்லாகவுமே ஹேங்கிங் பாட்ஸ் தான். எல்லா ஹேங்கிங் பிளான்ட்ஸ்லாம் இதில் நான் அழகாக தொங்க விட்டாச்சு. அப்படியே சைட் வியூவில் வந்திங்கன்னா இப்போ புதுசாக நான் ப்ரொபகேட் பண்ணி வச்சுருக்கேன் ஜேட் பிளான்ட்டெல்லாம் பாட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் செடியெல்லாம் அப்புறப்படுத்தாச்சு. இங்கே என்னுடைய கம்போஸ்ட் டீன் இருக்குது. அது பக்கத்துலேயே வேஸ்ட்டாக போயிருக்க காய்கறிகள் செடி கட் பண்ணி போட்டிருக்க எல்லாம் வேஸ்ட்டெல்லாம் அங்கே போட்டு வச்சுருக்கேன். கம்போஸ்ட் டீனில் அதை டிப் பண்ணணும். இது பேக் சைடு வியூ. பேக் சைடு நாவல் மரம். சைடில் வந்திங்கன்னா அப்படியே துளசி, பட்ரோஜா, புதினா, ஒரு முருங்கை மரம், மாதுளை மரம், கற்பூரை வள்ளி செடி, பச்சை மிளகாய், தக்காளி, கருமஞ்சள், இந்த மாதிரி காய்கறிகளெல்லாம் நான் சைடில் அடுக்கி வச்சுட்டேன். இது ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூவில் வந்திங்கன்னா அழகாக ஒரு ரோஜா செடியும் கொஞ்சம் குரோட்டன் செடியும் அதே மாதிரி கொடி வகைகளும் இந்த பக்கம் வச்சாச்சு. ஏன்னா இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் கொடியெல்லாம் ஏற்றி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால பசலைக்கீரை இந்த மாதிரி கொடி வகைகளையும் கொஞ்சம் குரோட்டன்ஸையும் அழகுக்காக இந்த பக்கம் வச்சாச்சு. சங்குப்பூ செடியும் ஃப்ரண்ட்டில் தான் வச்சுருக்கேன். இது வீட்டுக்கு முன்னாடி பக்கம். இங்கே க்ரீன் ஷெட் போட்டுருக்கிறதுனால ஃபுல்லாக நிழலாக இருக்கும். இங்கே எல்லாமே இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் நான் நீட்டாக அடுக்கி வச்சுட்டேன். குட்டி குட்டியாக இருக்கிற இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட் வியூவுக்கு வந்தாச்சு. பாருங்கள், பக்கத்தில் என்னோடய ஜேட் பிளான்ட்டும் இருக்குது. அப்படியே மணி பிளான்ட்டையும் இங்கே செட் பண்ணி வச்சாச்சு. அப்படியே சைடு வியூவில் வந்திங்கன்னா பேக் சைடில் நாவல் மரம். இந்த பக்கம் வச்சுருந்த செடிகளை எல்லாத்தையுமே அப்புறப்படுத்தி நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. எல்லா செடியும் ஃப்ரண்ட் சைட்லேயும் வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது சம்பங்கி மரம், அது பக்கத்துலேயே மாமரமும். நான் என்னோடய தொட்டிகள் எல்லாத்தையுமே வேஸ்ட்டாக இருந்த ஒரு உட்டன் பலகை, கீழே சிமெண்ட் கல், இது பிளாட்ஃபார்ம்க்கு யூஸ் பண்ணுவாங்க, இந்த கல்லை வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கிறதுனால மாடி எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.